பொதுவாக மனிதர்கள் பர்சனல் தனிப்பட்ட முறையில் பலவிதமான மறைமுகமான வாழ்க்கை எல்லாருக்குமே இருக்கும். வெளியில் தெரிகிற மாதிரி தான் உள்ளே இருப்பார்னு யாரை பற்றியும் சொல்ல முடியாது. இவர் விஷயம் என்னென்னு கேட்டால், இவருடைய மனைவி இவருக்கு எதிராக வழக்கு போடுறாங்க. என்னை பல வருஷங்களாக என்னை அடைச்சி வச்சிருக்கிறாரு, குடும்பப்படுத்துகிறாரு, பல வருஷங்களாக என்னை கொடுமைப்படுத்துகிறாரு, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு சிறை பிடித்து வைத்திருந்தார், தப்பிச்சு அந்த அம்மா போயிருக்கிறாங்க. போய் நீதிமன்றத்தில் விவாகரத்துக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. விவாகரத்து பதிவு பண்ணுறதுனா ஒரு நடிகையோட ஒரு குடும்பம் நடத்துகிறாரு, திருமணத்தை மீறிய கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றாக்க வழக்கு போடப்படுது. இந்த மாதிரி வழக்கு போடப்படும் பொழுது பொண்டாட்டிக்கு புருஷன் மேலே கோவம் வந்தால் பொய்யா கூட வழக்கு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் இப்படி வழக்கு போட்ட பிறகு எந்த நடிகையை பற்றி அந்த அம்மா சொல்கிறாங்களோ அந்த நடிகையோட ஒரே மாதிரி புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒரே மாதிரியான ட்ரெஸ் அணிந்து கொண்டு ஒரே காரில் ஒரு ஃபங்க்ஷனில் என்ன செய்கிறாங்க, ஒரு திருமண நிகழ்வில் 2 பேரும் கலந்து கொள்கிறாங்க. அதன் மூலம் வைக்கிற செய்தி என்ன, நான் எவ்வளோட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கீங்கன்னு கேட்க இயலாது. ஊர் உலகம்லாம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் போய் இவரும் அந்த நடிகையின் திருஷாங்கிற நடிகையும் சேர்ந்து ஒரே மாதிரியான பட்டு ட்ரெஸ்ஸில் வர்றாங்க. ஒரு காரில் ஒன்றா இறங்குறாங்க, புருஷன் பொண்டாட்டி மாதிரி இறங்குறாங்க. அதை எல்லாரும் பார்க்குறாங்க. இதன் மூலம் அவர் சொல்ல வேண்டிய செய்தி என்ன, இப்படியான ஒருவர் என்ன மாதிரி உங்களுக்கு வழிகாட்டுவார். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் எப்படி வேணாலும் போவேன், கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன், என் பொண்டாட்டி கூட விரட்டி விடுவேன், விரட்டி விட்டு சட்டவிரோதமாக ஒருத்தரோடு நான் வருவேன், எவனும் என்னை கேட்க இயலாது, அப்போ நான் என்ன வேணாலும் செய்வேன், எவனும் கேட்க இயலாதுன்னு சொல்லக்கூடிய ஒருவரை இப்படி தலைவராக்குறீங்க. இவர் தகப்பனோட இவர் இருக்கிறாரா, பெத்த தகப்பனோட இவர் இருக்கிறாரா இல்லை, கவனிக்கிறாரா இல்லை, பெத்த தாயோடையும் இல்லை, கட்டின மனைவியோடும் இல்லை, பெத்த 2 பிள்ளைகள், ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை, 2 பேரையும் இல்லை, அவன் ரூமர் தங்கிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகள். அப்போ மனைவியோடவும் ஒருத்தராக இருக்க முடியலை, பிள்ளையோட இருக்க முடியல. மனைவி விட்டு சண்டை வந்தாலும் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டான். ஏன்னா பிள்ளைய தகப்பன மனைவியோட பிரச்சனை வந்தாலும் தாய் தகப்பனை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டான். அப்போ தாயும் வேணாம், தகப்பனும் வேணாம், பொண்டாட்டியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், மகனும் வேணாம், மகனும் வேணாம், அப்படி இருப்பார். ஆனால் யார் பக்கம் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் இந்த தமிழகத்தை ஆழ்வார்னா என்ன மாதிரி ஆழ்வார்? அப்போ இந்த மாதிரி ஆழ்வதை அதுக்கு பின்னாடி போகிற பொம்பளைலாம் நான் கேட்குறேன், உன் புருஷன் இந்த மாதிரி ஒருத்தையை கூட்டிகிட்டு போனால் ஓகேயா? அதெல்லாம் அவர் நியாயப்படுத்துகிறார்ல. அவர் என்ன செய்கிறாரு, மனைவி இருக்கும் பொழுது இன்னொருத்தையோட கல்யாணம் பண்ணாமல் வேற ஒருத்தையை கூட்டிகிட்டு பகிரங்கமாக சீனில் வர்றாருன்னு சொன்னால், இந்த விஜய்க்கு ரசிகைகளாக இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நான் கேட்குறேன், இந்த மாதிரி உங்களுடைய கணவன்மார்கள் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை ஒதுக்கி வைத்து விட்டு சட்டப்படி கல்யாணம் பண்ணாமல் இன்னொருத்தி அழைத்து கொண்டு பகிரங்கமாக ஊர்வலம் போய்கிட்டு இருந்தாரே, ஆனால் அது உங்களுக்கு உடன்படுமா? உடன்படும் என்றால் அவர் ஆதரிக்கலாம். நீங்கள் உடன்படாதுல அதை ஏற்றுக்கிற மாட்டீங்கல்ல. அந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறவனே இப்படி நீங்கள் தலைவருங்கிறீங்க. கருணாநிதி 2 மனைவியோட இருந்தார், அதை தயாளம்மாள் போய் புகார் பண்ணாங்களா? அப்போ அவங்களே அனுசரித்து இவங்களே அனுசரித்து எதுவும் பிரச்சனை இல்லாமல் நம்ம தலைவராக இருக்கிறோம். இது ஒரு கெட்ட முன்மாதிரியாக வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தானே நடந்த தலைவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு செயலை அவர் செஞ்சிருக்கிறாரா இல்லையா?